நான் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அடிபட்டாலும் பரவாயில்ல, என் பைக்குக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்போ தான் நான் அடுத்த ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இந்தியாவுக்காக. எந்த விதமான ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 ப்ரொஃபஷனல் மோட்டார் சைக்கிள் ரேசர் சார் ரஜினி கிருஷ்ணன். 25 வருஷம், 11 மல்டிபிள் நேஷனல் சாம்பியன்ஷிப்ஸ், 3 இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்ஸ், 1000+ கிராசஸ், கிட்டத்தட்ட ரேஸ் ட்ராக்ல மட்டும் 2 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு. 2002 தன்னோட 21வது வயசுல ரேசிங் ஸ்டார்ட் பண்றாரு. ஃபினான்ஷியலாக எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ ரேஸ் ட்ரைனிங் பண்றதுக்கு எந்த விதமான ஒரு ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. ஸோ அப்படி இருந்தும் கூட ஒரு சைடில் ஜாப், அதில் கிடைச்ச ஃபண்ட்ஸை வச்சு ரேசிங் பண்றாரு. 2006 மலேசியன் ஜிபியில் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் அன் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப். இந்த உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்குறாங்க. ஸோ அந்த சாம்பியன்ஷிப்லாம் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு திரும்பி வரும்போது ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. அப்படி இருந்தும் கூட மலேசியா, கத்தார், UAE, ஸ்ரீலங்கா, தாய்வான், இந்தோனேஷியா, ஜப்பான் மல்டிபிள் கண்ட்ரீஸில் ரேஸ் பண்ணுறாரு. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு உள்ளே போயிட்டா எனக்கு ரெகக்னிஷன் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, எனக்கு அப்புறம் வர ஜெனரேஷன்ஸ் ஈஸியாக இன்டர்நேஷனல் லெவலில் வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக நான் பட்ட ஸ்ட்ரகிள்ஸை எனக்கு அப்புறம் வர ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் படக்கூடாதுன்னு சொல்லி புதுசாக ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த அகாடமி ப்ளஸ் தன்னோட சொந்த மென்டர்ஷிப் மூலமாக கிட்டத்தட்ட 7500 ஸ்டூடெண்ட்டை பர்சனலாக ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஸோ தன்னோட டீம், தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ், தன்னோட டெக்னீஷியன்ஸ்னு எல்லாத்தையும் கிட்டத்தட்ட நேஷனல் லெவலில் நம்பர் 1 பிளேஸில் கொண்டு வந்திருக்காரு. அவரோட 25 வருஷம் ரேசிங் கரியரில் ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி எக்கச்சக்கமான பேர்த்தோட லைஃபை சேஞ்ச் பண்ணியிருக்காரு.